மதியானம் கிழங்கு சாப்பிட்டானா அது என்னமோ மூச்சு மூச்சுன்னு இருக்குது. நைட்டு இன்னும் சாப்பிடல. கொஞ்சம் லேட் ஆகும். லைவ முடிச்சுட்டு போய் சாப்பிடலான்னு பாக்குறேன். நீ டுபோகூர் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க யாதவ். யாரு டுபாகூர்? ம் ரகசியாவா? கேஎஸ்ஆர் என்ன அப்படிங்கிறாங்க ரகசியா. முத்துக்குமாரு நான் ஒண்ணு கேட்டேன். சரியா? கேஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி வாயை குத்துறாங்க நம்ம ரகசியா. சொல்லு பக்கி சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க யாதவ். ரகசியா நீ நைட்டு சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்ட? கேஎஸ்ஆர் இல்ல நீங்க அப்படிங்கிறாங்க. பாலமுருகன் ஹாய் பாலமுருகன். வாங்க வாங்க பாலமுருகன். இனி இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒரே சிரிப்புல வாரான் தம்பி. முத்துக்குமாரு நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்லட்டா? நம்ம எல்லாத்துக்கும் நல்லவங்களா வாழவே முடியாது. சரியா? எல்லாரும் சூப்பரா இருக்காங்களா? ஓகே ஓகே. அத ஒன்னே மனசுல வச்சுக்க. எல்லாத்துக்கும் பிடிச்சவங்களா வாழவே முடியாது. அதே மாதிரி எல்லாரும் நமக்கு பிடிச்சவங்க தான் வரணும், அவங்க கிட்ட தான் நம்ம பேசணும் அப்படின்னு யாரையுமே நம்ம நிர்பந்திக்கவும் முடியாது. சரியா? மணிகண்டா நல்ல வேலை. என் முகம் அவ்வளவு பெருசு. நல்ல வேலை. என் முகம் அவ்வளோ பெருசு. என்னது மணிகண்டன், என்னாச்சு? சப்பாத்தி வாங்கி கேஎஸ்ஆர் அம்முக்கா சாப்பிடலாம். ஓகே ஓகே வரேன் ரகசியா. எனக்கு சோறு சாப்பிட மனமும் இல்ல. சப்பாத்தி 2 போதும். சரியா ரகசியா? இப்பதான் சுட ஒரு மிலோ குடிச்சிட்டு 2 வெச்சு பப்பு சாப்பிட்டீங்களாம். ஓகே ஓகே. மில்லானா என்னது? டீயா? யாதவ் டீயா? பாலமுருகன் 5வது லைக்கு போட்டியா? நன்றி நன்றிப்பா. பப்ஸ் சாப்பிட்டேன் டுபாகுரு. பப்ஸா? ஓகே ஓகே சூப்பரு. பாய் அக்கா, தம்பிக்கு வேலை இருக்கிறது, நான் போயிட்டு வருகிறேன். பாய். ஓகே பாலமுருகன் டாட்டா. கேஎஸ்ஆர் டுபாகுரு அப்படிங்கிற அலுவரா. ரகசியா அழாதம்மா. இந்த குரலில் நான் எங்கேயோ கேட்டது போல் இருக்கிறதே. வாங்க வாங்க பாபண்ணா. இனிய இரவு வணக்கம். அம்மு அக்கா வாங்க. வாரேன் வாரேன் ரகசியா. சரியா? நீங்க பாபாண்ணாவுக்கு போன் பண்ணி கேட்டா மட்டும்தான் நான் அந்த ஆடியோ அனுப்புறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் கேட்டு பாருங்க. ஓகே ஓகே. முத்துக்குமாரு கேஎஸ்ஆர் என் உறவுக்கு இந்த வணக்கம் அப்படிங்கிறாங்க பாபண்ணா. பக்கி இன்னும் எனக்கு வேலை முடியல, அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் ஓகேவா அப்படிங்கிறாங்க யாதவ். அவர் கேட்டதை நான் கொடுத்து விட்டேன். அவர் கேட்டதை நான் கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறாங்க பாபண்ணா. முத்தண்ணா என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க ரகசியா. கேஎஸ்ஆர் ஓகே அப்படிங்கிறா ரகசியா. வாங்க வாங்க லட்சுமி நாராயணன். இனிய இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 6வது லைக்கு போட்டீங்களா? நன்றி நன்றி. இது உங்களுக்கு தெரிஞ்சு 4 நபர் இருக்காங்கம்மோ. ஓ அப்படியா? ஒரு முத்துக்குமார் ஒரு நிமிஷம். நான் ஒரு விஷயம் உன்கிட்ட நல்லா தெளிவாவே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. 100% யாரும் நல்லவங்க கிடையாது. சரியா? அதே மாதிரி 100% யாரும் கெட்டவங்க கிடையாது. யாரு நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து நாம அவங்க கிட்ட நடந்துக்கலாம். இதை தாண்டி யார பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் சொல்லு? அவங்க கெட்டவங்க அப்படின்னு நான் தெரிஞ்ச உடனே அவங்கள என் லைவுக்கு வராதங்க அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட யாரு எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் நான் அவங்க கிட்ட பேசுவேன். சரியா? அதனால நான் யாரையும் பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல.
யாரு எப்படி வேணாலும் இருந்துட்டு போவான். அவங்கவங்க வாழ்க்கையில அவங்கவங்க எப்படி இருக்கணுமோ அந்த அது அது அவங்க தனிப்பட்ட விருப்பு, வெறுப்பு. என்கிட்ட நல்லா பேசுறாங்களோ அது ஒண்ணுதான் நான்